மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகின்ற முதல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய பொருளாதார நிபுணர் நாகப்பன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு நாகப்பன், உங்களுடைய பிரதான எதிர்பார்ப்புகள் என்ன? ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக இருக்குமா? இன்னொரு பக்கம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொலிட்டிக்கல் பொசிஷனில் அரசு இருக்கிறது என்று இன்னொரு பக்கம் கருதப்படுகிறது. அதனால அந்த திசையில் இருக்கிறதா? இந்த பட்ஜெட்ல உங்க எதிர்பார்ப்புகள் என்ன? பொலிட்டிக்கல் ஒரு பக்கம் இருந்தா கூட பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம்னா நேற்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு அந்த கலெக்ஷன் பற்றிய தகவல் இருந்திருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த வரி வசூல் இருந்திருக்கு. நேரடி வரி விதிப்புமே அந்த வசூலும் கணிசமாக இருக்கிறது. அதனால நிதி நிலைமையை பொறுத்தவரையும் கூட அரசு ஓரளவு கம்ஃபர்டபுளான அதாவது ரெவென்யூ சைட்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இது ஒரு சாதாரண பட்ஜெட்டா இருந்தால் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் எதிர்பார்த்திருக்க முடியும். பட் இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டா இருக்கிறதுனால இதுல பெரிய அளவு எதிர்பார்க்க முடியாது. மோரோவர் ஜிஎஸ்டி அல்லது மறைமுக வரி விதிப்புல பெரும்பகுதி ஜிஎஸ்டிக்குள்ள பட்ஜெட்டுக்கு வெளியே போயிட்டதுனால அதுலயும் ஒரு பெரிய இருக்காது. இது ஒரு இன்டரிம் பட்ஜெட், அந்த அளவுக்கு இருக்கும். 1 or 2 டைரக்ட் டாக்ஸஸ்ல ஏதாவது ரேஷனலைசேஷன் இருக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட். கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் நிறைந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த திசையில 2019 வந்த இடைக்கால பட்ஜெட் இருந்தது. பட் இந்த பட்ஜெட்ல அப்படி எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கல. அப்படியே இருந்தால் கூட அது வெறும் அறிவிப்புகளாகத்தான் இப்போதைக்கு இருக்க முடியுமே தவிர புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியும். அதனால பெரிய அளவுல அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எனக்கு இல்லை இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை. இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரேஷனலைசேஷன் நான் சொன்னேன். அதாவது இந்த 2 லட்சத்துல இருந்து 5 லட்சத்தை உயர்த்துறது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது மறைமுகமாக ஏற்கனவே 87A அந்த 12,500 rupees ரிபேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிகல் பர்பஸ் அந்த 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ள வருமானம் உள்ளவங்களுக்கு அது வரி விலக்கு இருக்கு. ஸோ அதுல பெரிய மாற்றங்கள்லாம் எனக்கு எதுவும் இப்போ வர்ற மாதிரி தெரியல இந்த ஒரு காலகட்டத்தில். ஒரு மேக்ரோ லெவல்ல பார்க்கும்போது தி ஸ்டேட் ஆஃப் இந்தியன் எக்கானமி இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கம்பேரிட்டிவ்லி நிச்சயமாக தொடர்ந்து நம்ம அந்த இதுல இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சீனாவுடைய அந்த போஸ்ட் கோவிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இந்தியா உலக அளவுல ஒரு உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பெரிய நிறுவனங்கள் உற்பத்தியை இந்தியாவை நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக நம்ம முன்ன எப்போதையும் விட ஒரு வலுவான நிலையில் இருக்கிறோம். இரண்டாவது இந்த வரி வசூல்ங்கிறதே நேரடி வரி விதிப்பு மட்டுமல்ல, மறைமுக வரி வசூல் ரெண்டுமே வசூல் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அதை நம்ம கவனிக்கணுங்க. ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ், கவலைக்குரிய விஷயம் இந்திய பொருளாதாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எதை பட்டியலிடுவீங்க? கவலைக்குள்ள விஷயங்கிறது 2 தான். ஒன்று நம்ம தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். மாநில அரசுகளும் சரி மத்திய அரசும் சரி கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கடன் முறையாக பயன்படுத்தப்படும் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு 80களுக்கு பிறகு பார்த்தோம்னாலே பெரிய அளவுல அரசை நடத்துவதற்கும் அரசு இயந்திரத்தை இயக்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டதே தவிர ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு 60களில் 70களில் கிரியேட் பண்ண மாதிரி பண்றதுக்கு பயன்படுத்தப்படலை. அது இப்ப மாற துவங்கி இருக்கிறது 2021 பட்ஜெட்டுக்கு பிறகு. பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக அளவுல 2002-3 பார்த்தோம் தங்க நாற்கர சாலைகள் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதற்கு பிறகு இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் அப்படிங்கிறது பெரிய அளவுல அலோகேஷன் அண்ட் ஸ்பெண்டிங் ஆல்சோ அதுவும் கணிசமாக அதிகரித்து பார்க்க முடிகிறது. அது மாதிரி போனா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கடனை வாங்கி வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் கடனை திருப்பி கொடுக்க கூட வட்டி வாங்கல. அந்த நிலைமை தொடரும் வரை, அது சீராகும் வரை நமக்கு அது ஒரு பெரிய மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுகள் காணலாம், ஆனா நிறைவேற்றுவதற்கு பணம் வேணும். ஏற்கனவே பற்றாக்குறையிலிருந்து நம்ம வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம் கனவுகளை நிறைவேற்றுவது? அது மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நல்லா மாறணும், அதிவேகமாக மாற வேண்டும் நான் நினைக்கிறேன். நன்றி திரு நாகப்பன். தேங்க்யூ வெரி மச். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.